ரொம்ப சக்ஸஸும் மைண்டில் எடுத்துக்க முடியாது, ரொம்ப ஃபெயிலியர் ஹார்ட்லேயும் எடுத்துக்க முடியாது இல்லையா. ஏன்னா என் தெரியல ஃபர்ஸ்ட் ஃபியூ இயர்ஸ்ன்னு நினைக்கிறேன், அப்பா இறந்த ஃபர்ஸ்ட் ஃபியூ இயர்ஸில் அதை பற்றி பேசவே கூடாதுன்னு டைட் லிப்டாக இருப்பேன். சினிமா டு அ சர்டன் டிகிரி ஐ வுடன்ட் சே ஹேஸ் சேஞ்ச்ட், ஹேஸ் இவால்வ்ட். பிகாஸ் எவ்ரி டைம் அது வந்துட்டு பேசும்போது இட் மேட் மீ ஃபீல் வீக். ஐ டென்ட் வாண்ட் டு பி வீக் அட் ஆல். ஸ்கிரிப்ட் கெப்ட் ஹிட்டிங் மை மைண்ட், இது வந்து பண்ணுமே அப்படின்னு சொல்லி. வணக்கம் பிரதர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு, நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பர் நைஸ் ஃபீலிங். என்னதான் நம்ம ஒரே படத்துல நடிச்சிருந்தாலும் காம்பினேஷன் சீன் நிறைய வைக்காம விட்டானுங்க. பட் இன்னி வரைக்கும் மீம்ஸ் வந்துட்டு இருக்கு, அது உங்களுக்கு தெரியுமா எனக்கு தெரியல. அதுல வில்லன் தான் கேட்டாங்க உங்களை. ஃபுல்லா உங்களை மாதிரி ஒரு ஆணவன் இருக்கும்போது நான் தான் பாய் பெஸ்டியா இருக்க முடியும். தேங்க்ஸ் டு அஜய் தான். சூப்பர் ப்ரோ. பிரதர், இப்போ மத்தகம்லாம் என்னன்னு நீங்க இந்த பக்கத்து ரூம்ல நீங்க வரதுக்கு முன்னாடி தான் கேட்டேன். இந்த யானையோட நெத்தி போட்டாம்ல, டைட்டிலாவே பயங்கரமா இருக்கு. அண்ட் ஏற்கனவே சொன்னது போல அத்தர்வா ஒரு எலிஜிபிள் பேச்சுலர் அப்படின்றதெல்லாம் தாண்டி, ஒரு ஆணழகன்றதெல்லாம் தாண்டி, எவ்ரிபடி நோஸ் ஃபார் அ ஃபேக்ட் தட் யூ ஆர் அ வெரி கேப்பபிள் பெர்ஃபார்மர். ஸோ இந்த கன்சிஸ்டன்சி வந்து தமிழ் சினிமாவில் எவ்வளோ கஷ்டம்? பிகாஸ் யூ சீன் எல்லாமே. why is consistency such an important thing? நீ அதை எப்படி பார்க்குறீங்க? இட்ஸ் நாட் ஜஸ்ட் தமிழ் சினிமா இல்லைங்களா, ஓவரால் இன் லைஃப் இட்ஸ் ஆஃப் கன்சிஸ்டன்சி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இல்லைங்களா. சி ஐ எம் டூயிங் த ப்ராசஸ் வாட் ஐ பிலீவ் இன் 100% ஜென்யூனாக, ரொம்ப ஜென்யூனாக பண்ணுறேன் ப்ராசஸ். ரிசல்ட் இஸ் நாட் இன் மை ஹேண்ட். சி ஒவ்வொரு படம் போயிட்டு பண்ணிட்டு வரும்போதும் உயிரை கொடுத்து பண்ணுறோம் ஒவ்வொரு படமும். அண்ட் வி கம் பேக் வித் அ லாட் ஆஃப் ஸ்கார்ஸ். ஐம் நாட் ஜஸ்ட் சேயிங் மென்டல் ஸ்கார்ஸ் அந்த மாதிரி சொல்ல, ஃபிசிக்கல் ஸ்கார்ஸோட லிட்ரலி வரும் ஒவ்வொரு படம் முடிச்சுட்டு. பிகாஸ் தட்ஸ் தி அமௌண்ட் ஆஃப் எஃபர்ட் ஒவ்வொரு படத்துக்கும் போடுறது. பட் அகேன் ரிசல்ட்ஸ் வந்துட்டு இட்ஸ் நாட் இன் மை ஹேண்ட். இஃப் இட் ஹேப்பன்ஸ் வெல், இட்ஸ் குட். இஃப் இட் டசன்ட், தென் ஐல் ஜஸ்ட் ஹேவ் டு மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் ஒன். ரொம்ப சக்ஸஸும் மைண்டில் எடுத்துக்க முடியாது, ரொம்ப ஃபெயிலியர் ஹார்ட்லேயும் எடுத்துக்க முடியாது இல்லையா. ஏன்னா ஒரு டக்குன்னு நமக்கு ஒரு பரதேசி ஞாபகம் வருது, ஒரு ஈட்டி ஞாபகம் வருது. நீங்கள் எப்போவுமே ரீகாலில் இருக்கிற ஒரு ஹீரோ வந்து உங்களுக்குன்னு ஒரு தனியாக ஒரு ட்ராக்ஷன் ஒன்று அண்ட் இருந்துகிட்டே இருக்கும். அண்ட் யூ நாட் வெரி ட்விட்டரில் சும்மா அப்டேட் போடுறது, அது என்னதான் ப்ரோ பண்ணுறீங்க நீங்கள் ஒரு மாதிரி. ஐ டோன்ட் ஈவன் நோ வாட் யூர் அப் டு. யூர் ஆல்வேஸ் த வெரி பாசிவ் கை டு டூ வித் ரெகுலர் சினிமாலே கிடையாது. நீங்க அது தெரியுமா உங்களுக்கு? இல்லைங்களே, நீங்க சொன்னதான் ஃபங்க்ஷனுக்கு போறது, இந்த மாதிரி ரிலீஸ்க்கு ட்வீட் போறது, இதுவும் ஐ டோன்ட் ஈவன் கெட் டு see you such an you are very private person. Are you something like that? அப்படி கிடையாது. See, I like silence a lot. I like being by myself. So I've found a newfound passion for being by myself. Wow. இப்போ வந்து I think a few years ago ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டை மீட் பண்ணேன். அவர் என்ன சொன்னார்னா, இல்லை, டு ஃபைண்ட் பீஸ் யூ ஷுட் ஸ்டார்ட் பீயிங் பை யுவர் செல்ஃப். இஃப் யூ ஆர் ஏபிள் டு சிட் இன் அ பிளேஸ், உங்களால் ஒரு இடத்துல ஒரு ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்து தனியாக சாப்பிட முடிஞ்சா, இல்லை தனியாக போயிட்டு ஒரு படம் பார்க்க முடிஞ்சா, இட்ஸ் வெரி குட் ஃபார் யூ. யூஆர் ஏபிள் டு அச்சீவ் சர்டன் லெவல் ஆஃப் பீஸ் அப்படின்னு சொல்லி. ஸோ பீஸ்க்காகலாம் இல்லை, நம்மளால முடியுமா அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்கு ஒன்று அந்த ஸ்டேஜில் இருக்கீங்க இப்போ. இல்லை, அது வந்துட்டு ஒரு வாட்டி ஐ ட்ராவல்ஸ் அங்கே ட்ராவல் பண்ணி தனியாக போனேன். தனியாக போயிட்டு 2 நாள் என்னால் ரூமை விட்டு வெளியே வர முடியல. பிகாஸ் ஐ வாசன்ட் டூ கம்ஃபர்டபுள் வித் மை செல்ஃப். வெளில போயிட்டு என்ன பண்ணுறது? ஸோ போனாலும் வந்து ரொம்ப ஸ்பீடாக நடப்பேன். இங்கேருந்து அங்கே பாயிண்ட் A டு பாயிண்ட் B டக்குன்னு போயிடலாம். ஸோ அவ்வளோ ஸ்பீடாக போகும். பிகாஸ் ஐ வாசன்ட் டூ கம்ஃபர்டபுள், ஐ வாஸ் டூ கான்ஷியஸ். பட் ஆஃப்டர் தட் ஐ ஃபவுண்ட் கான்ஷியஸ்னா நான்லாம் இல்லை. பொதுவாக லுக்ஸை வச்சே ஒருத்தர் நம்ம வெயிட்டேஜ் போட வேணாம். பட் சும்மா போய் நின்னாலே attention வரும் ப்ரோ. என்ன ப்ரோ, I'm just trying to tap into your psyche. What do you mean by you're not comfortable with yourself? Weren't back then? No, comfortable back then. Are you able to travel by yourself? நான் உங்களை கேட்குறேன், உங்களால முடியும்? Yeah, I love bro. நான் I'm at a stage where I'm at peace with myself. இப்போ நான் ரீசெண்டாக ஹிமாலயாஸில் ரூப்குண்டுன்னு ஒரு இடம், 16,470 feet நான் போய் ட்ரெக் பண்ணிட்டு வந்தேன். எனக்கு 6 பேக்லாம் கிடையாது. ஆனால் I was able to see how much I could push my body. I am at -3. லேண்ட்ஸ்லைட் நடந்துட்டு இருக்கு, ஆனால் நான் ஏறிட்டு வந்துட்டேன். ஸோ எனக்கு நீங்க சொல்ற மாதிரி நானே டெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஸோ இட்ஸ் a nice space to be. எக்ஸ்ப்ளோர் பண்றது நல்லா இருக்கு இதெல்லாம் வந்துட்டு. ஸோ இதை தாண்டி வந்து சினிமா அப்படின்னு சொல்லி, ஸோ சினிமா இஸ் அஃப்கோர்ஸ் பிரைமரி இல்லைங்களா. So when it comes to films, I'm too engrossed with my films அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். When இப்போ வந்துட்டு for example there was like last 1 month வந்துட்டு ஒரு scripting workல போகும்போது people, I'm very glad that director wants everyone to get involved in that process. So அது வந்துட்டு நல்லா இருக்கு and I'm enjoying that process right now. So at least in the last few months, I wouldn't say a year, last few monthsல வந்துட்டு it's nice to get involved from the start in a project and to shape in the project வந்து நல்லா வருங்கிறது ஒரு, again, end of the day, it's the director's call.
பட் இட்ஸ் நைஸ், த ப்ராசஸ் இஸ் நைஸ். ஸோ ஐம் என்ஜாயிங் தட் ஜோன் ஆஃப் இட். ப்ரோ ரொம்ப முகஸ்துதின்னு நினைக்காதீங்க, நீங்க நம்ம ஊர் ரயன் ரெனால்ட்ஸ்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பார்பி தமிழ்ல எடுத்தா உங்களை ஹீரோவா போடலாம் ஆட்டோமேட்டிக்கா. அதுவும் கென் வந்து வெறும் லுக்ஸ் மட்டும் இல்லை, he also had to perform in the film. I don't know if you've seen the film, but you are one of those very few young heroes who can look dashing on screen and still capable of performing. That's a very important combination for a young hero. And we are running short. There's dearth of young heroes in Tamil cinema, so we are looking forward to you. Bro, நானே இவ்வளவு ஆசைப்படுறேன்னா நீங்க எவ்வளவு யோசிப்பீங்க? கண்டிப்பா. So என்ன மாதிரி ப்ரிப்பரேஷன்ஸ் மைண்ட்ல போயிட்டு இருக்கு? ஹவு டெஸ்பரேட் ஆர் யூ ஃபார் புட்டிங் a dent out there? I want to make good films. See, இப்போ வந்துட்டு cinema to a certain degree I wouldn't say has changed, has evolved. In the past few years நம்ம இப்போ சினிமா பார்க்குற விதமே மாறிடுச்சு. போஸ்ட் கோவிட் the way people are consuming content is completely different இல்லைங்களா? இப்போ வந்து பிக் ஸ்க்ரீன் எவ்வளோ வந்துட்டு ஒரு தியேட்டரில் நம்ம போய் ஒரு படம் பார்க்குறது எவ்வளோ என்ஜாய் பண்ணுறோமோ, the same enjoyment is there when you're sitting at home and watching over a TV, ஒரு பிஞ்ச் வாட்ச், ஒரு சீரீஸை பிஞ்ச் வாட்ச் பண்ணும்போது அதே அளவுக்கு தான் வந்து. பட் வாட் இஸ் த காமன் எலிமெண்ட் amongst all this is creativity, நல்ல content. So I think that is my drive right now. I'm in search for nice content. So that is my thing. Ipo vandittu what I'm desperate for is nice content. So I'm hunting behind nice content. Guys, directors, please. I'll be very honest with you. Every discussion, every filmmaker will mention your name saying அவர்கிட்ட நம்ம போய் கதை சொல்லலாமா? ஏன்னா யங் ஹீரோஸ் காம்பினேஷன்ல பயங்கர அத்லட்டிக்கான செம்ம ஆக்ஷன் கதை, அந்த கேரக்டர் அலூஃபா இருக்கணும்னா அப்போ ஹவு அப்ரோச்சபிள் யூ ஆர் அண்ட் ஹவு ஆஃபன் தே கெட் டு மீட் யூ அண்ட் இஸ் தேர் அ வே டு ரீச் யூ டு கிவ் யூ அ ஸ்டோரி. அண்ட் இதெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு நிறைய ஃபில்ம் மேக்கர்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. Don't get me wrong, I'm not probing into your space, but loads of people that I know who are trying to reach you. How can they reach you? No, see, இப்போ வந்துட்டு with great stories. Yeah, of course. இப்போ வந்து initially we had an office space when we were running production. அது ஒரு தனி ஆஃபீஸ் ஸ்பேஸ் இருந்தது. But what I felt was அந்த ஆஃபீஸ் ஸ்பேஸ் இருக்கும்போது it's becoming, there's a disconnect where people are coming, அங்க வரும்போது if I'm there at the office, then okay, we're all able to meet. If I'm not there at the office or I'm shooting for something else, then it's just an office running where people are not able to reach out அப்படின்னு சொல்லி எனக்கு வந்துட்டு என் மனசுல அப்படி தோணுச்சு. So what I have decided right now is my house is my office. My கீழே வந்துட்டு we have enough place to sit and discuss or something, and whoever wants to come, you're always welcome to my house. It's always an open door. Nice. சூப்பர். ஏன்னா நிஜமாவே சொல்றேன், நிறைய யங் ஃபில்ம் மேக்கர்ஸ் வந்து உங்ககிட்ட கதை சொல்லணும்னு ஆசைப்படுறாங்க. ஏதாவது ஒரு சேனல் ஓப்பன் அப் ஆச்சுன்னா I'll be happy. இப்போ மத்தகம் பார்க்கும்போது வந்து பார்ட்டின்றாங்க, அந்த பார்ட்டி எங்கே நடக்குது, எதனால நடக்குது அப்படின்றதுல எனக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் கிரியேட் ஆயிடுச்சு. பிகாஸ் இன்னைக்கு சும்மா இப்போ I don't know if you saw the Hunt for Veerappan documentary. It was swashbuckling content. Netflix. Unbelievable. தயவு செஞ்சு பாருங்க. இதை பார்க்கும்போதுல அது மாதிரி எதுவும் நல்லா இருக்கும் கண்டிப்பா அப்படின்னு ஒரு ஈரி எஃபெக்ட். ஒரு மணிகண்டன் ஆல்சோ இஸ் parallelly proving his மெட்டல். அவரை பார்த்தாலே சரி இவங்க இது நல்ல முக்கியமான கிளாஷ் போலே அப்படின்னு ஒரு ஃபீல் ஒன்று வருது. அதுவும் சும்மா நீங்க பால் பேக்கெட் வாங்க போனாலே போலீஸ் நம்பிடுவாங்க. உங்களை போலீஸா கட்டுறதா ஒரு மேட்ரே கிடையாது. ஒரு ஃபோக்கஸ் ஷிஃப்ட்ல அப்படி வரீங்க, அங்கேயே சோல்டுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ வித் ரிகார்ட் டு திஸ் கான்டென்ட், why did you do it? See, Mathagam vandittu it didn't start now. It started way back in 2018 2019 timeல. So அந்த டைம்ல வந்துட்டு not shooting but the process நான் சொல்றேன். So அந்த டைம்ல எனக்கு பிரசாத் சாருக்கு இருந்த one common element was Gautam sir. So Gautam sir வந்துட்டு evidently அந்த டைம் தான் நான் வந்து போதை கோதை and had finished or something. அந்த டைம்ல தான் I had met him. So அப்போ அவர் வந்து he was telling me about this content, and அவரோட friend, I don't know if you know Sendil also. Of course, Sendil வீராசாமி இருக்காரு. ஆமா. ஆமா. So அவரும் இருந்தாரு. So he wanted to do this. So எல்லாருமே சேர்ந்து we discussed about it. But அந்த டைம்ல we didn't know ஒரு ரீஜனல் கண்டென்ட் எப்படி போய் ரீச் ஆகும், இது வந்து நிறைய பேர் பார்ப்பாங்களா என்னங்கிறது நமக்கு தெரியல. So all of us were very kicked about it, but a little hesitant. So after that அது அப்படியே fizzle out ஆயிடுச்சு. And by around கொஞ்ச நாள் ஆன பிறகு, but this script kept hitting my mind. இது வந்து பண்ணுமே அப்படின்னு சொல்லி ஆஃப்டர் ஒரு 2020 டைம்ல ஐ கால்ட் பிரசாத் சார், இது ஏன் சார் நம்ம ஒரு படமா பண்ணக்கூடாது, இது செமையா இருக்கு சார், this will work out as a film சார். He said, give me some time, let me think about it, நான் பார்த்து சொல்றேனே சார். No problem. Then he calls me back, he says, சார் இது நான் லாங் ஃபார்மேட்டுக்கு எழுதுனது, இது நம்ம வந்து ஒரு படமா பண்ணா
இது வந்துட்டு என்னால் ஜஸ்டிஃபையே பண்ண முடியாது. இட் பிகம்ஸ் அ ரெகுலர் ஃபிலிம் சார். ஸோ ஐ சஜஸ்ட் வி ஜஸ்ட் ஸ்டிக் டு த லாங் ஃபார்மேட். இது எப்போ பண்ணாலும் அந்த ஃபார்மேட்டில் பண்ணுவோம். எவிடென்ட்லி என்ன ஆயிடுச்சு, நமக்கு கோவிட் ஆன பிறகு திஸ் ஓடிடி பூம் ஹேப்பன் அண்ட் அவர் குவீன் பண்ணாரு. ஸோ somehow I feel Queen was the starting point for this OTT revolution regionally in Tamil. MXல அதுவும் nobody was downloading MX. ரம்யா கிருஷ்ணன் மேம் மேல இருக்கிற அன்பை தாண்டி இது பார்க்கணும்னு ஒருத்தன் போறாங்க. That's a great thing for consumer. Yeah, but அது பார்க்கும்போது என்னன்னா நான் binge watch பண்ண ஆரம்பிச்சிட்டேன் and I really liked the way he made the entire thing. So எனக்கு மத்தகம் பண்ணா பிரசாத் சார் has to direct it and I know for a fact that he'll kill it. அது வந்துட்டு எனக்கு no doubts about it. So again, when this resurfaced and when Hotstar came in, when Screen Scene came in, Sundar sir came and told me that we'll do this, I got confidence because the setup and everything that they were saying and people who are involved in the project were people who are capable of pulling this. And இன்னைக்கு வந்து it's releasing in 7 odd languages and it's a universal content. So I'm looking forward. Bengali, man, it's amazing. This could be our secret games. So I'm really hoping. Yeah, we'll keep our fingers crossed. Super. See, I think because of this imposing physicality, it is very easy to stereotype you as one action hero. But அதில் வந்து எவ்வளோ நம்மளால வேரியேஷன் காட்ட முடியும்னு எனக்கு இப்போ ஈட்டியில் ஒரு பாடி லாங்குவேஜ் இருக்கும், ஒன்று இருக்கும். சம் அதர் டைம் இஃப் யூ பிளே காப் 100ல யூ பிளே அ காப், இட்ஸ் அ காப். பட் இங்கே என்ன மாதிரி? No, like you said, no. When you play a cop, illingla, there's limited expressions that you can give, illingla. Not because you don't find acting scope, but the thandi vande as a cop you can't express. And on the level of cop, or DC, or young IPS officer or something, appadi irukumbodhu, there's a team that follows you, illingla. So even நீங்க உங்க கோவமா இருக்கீங்களோ இல்ல if you're out of control இல்ல confusion இருந்தாலும் you can't show it out too much because the whole thing will fall. ஒரு domino effect மாதிரி தான். இங்க வந்து one thing falls, everything is going to fall around. So like you said, there's a very limited space, but then the scripts that comes in, no, especially with Mathagam, I would say 100% I got too engrossed with the script. And இது வந்துட்டு I don't know if you know, it's based off a few true events that happened earlier. ஆமா, தமிழ்ல இது நம்ம சென்னையில நடந்தது. ஸோ வரும்போது பட் இட்ஸ் நாட் கம்ப்ளீட்லி இன்ஸ்பயர்ட் பிகாஸ் இட்ஸ் ஸ்டில் அன் ஆன் கோயிங் கேஸ் அண்ட் நிறைய விஷயம் வந்துட்டு வி கான்ட் சே இட் அவுட் லவுட் பட் இட்ஸ் இன்ஸ்பயர்ட், லூஸ்லி இன்ஸ்பயர்ட் பை த ட்ரூ இவெண்ட். ஸோ எனக்கு அந்த இவெண்ட் வந்துட்டு ரொம்ப இன்ட்ரீவிங்கா இருந்தது. எப்படா இப்படி வந்துட்டு ஓவர் நைட் இப்படி பண்ணாங்க அப்படின்னு சொல்லி ஐ வாஸ் வெரி அஸ்டானிஷ்ட். ஸோ அது வந்துட்டு ஒரு ஸ்டோரியா பண்ணும்போது ஹவு இஸ் இட் கோயிங் டு டர்ன் அவுட் வாஸ் மை வெரி பிக் கியூரியாசிட்டி. அண்ட் டு சாட்டிஸ்ஃபை மை கிரியேட்டிவ் தர்ஸ்ட் வந்து I'm doing a film, like I said earlier, நம்ம ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி, where I was doing one film with Jeeva Shankar sir. There I feel so lively as a person, where I'm able to stretch my boundaries as an actor. So இப்போ வந்து if you ask me, I'm trying to find a balance between both, where I am, even if it's a commercial action film also, I should be an actor in it. Even if it's a film for an actor, ஒரு ஆர்ட்டா இருந்தாலும் ஒரு ஆர்ட்டி ஃபிலிமா இருந்தாலும் it has to be commercially viable also. So ரெண்டுத்துக்கும் வந்துட்டு you will need to find a right balance. Perfect. Every time you do a film, it's an experience altogether. Different people. ஏன்னா ஜீவா சங்கர் சார் வந்து அவர் பேசினா அவருக்கே கேட்காது, அவ்வளோ சாஃப்டானாலே. ஆனால் அப்படி கண்ட்ரோல் ஓவர் கிராஃப்ட் அண்ட் then you're going to be signing couple of more films. Are you like what happens over a period of time? You become a bit of that person after a shoot or something like that. உங்களுக்கு புரியுதா? நடக்கும் அது. Have you seen something noticeable? Oh shit, இந்த கேரக்டரோட ட்ரீட் எனக்கு நஜத்துல வருதுன்ற மாதிரி. இது எப்போ நான் நோட்டீஸ் பண்ணேன்னா பரதேசி பண்ணும்போது நோட்டீஸ் பண்ணேன். See, when you make films like 100, அதெல்லாம் வந்துட்டு அந்த தாக்கம் இருக்காது. Because Sam is a very fun-loving person. I'm sure you know Sam. அவர் ரொம்ப ஜாலியாக இருக்கும் அவர் செட்டுக்கு போனால். ஸோ அது வந்து வேற ஸ்கூலிங். இப்போ when you make a film like பரதேசி, அப்போ வந்துட்டு it hit me very hard. என்ன ஆயிடுச்சுன்னா அந்த சமம் அது ரொம்ப பர்சனலாக எடுத்துக்கிட்டேனோ அப்படின்னு சொல்லி ஃபீல் ஆக ஆரம்பிச்சிருச்சு. வேர் ஐ ஸ்டார்டட் ஃபீலிங் வெரி பேட் டு ஷேவ் மை பியர்ட். வந்து ஸோ பாடி வந்து ட்ரிம் பண்ணோன்னா அது வந்துட்டு ஒரு மாதிரி இருக்கும், எதுக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லி. இல்லை வந்துட்டு அந்த முடியை வந்து திருப்பி மொட்டை அடிக்கணும்னா இல்லை இன்னும் கொஞ்ச நாள் நான் ரொம்ப ப்ரொலாங் பண்ணேன் அது மொட்டை அடிக்கிறது. ஆல்மோஸ்ட் ஐ திங்க் எல்லாமே ப்ராசஸ் எல்லாமே முடிஞ்சிச்சு. பட் டப்பிங் அப்பவும் நான் வந்து கொஞ்சம் அரமண்டையோட தான் இருந்தேன். So somehow you get too attached to certain characters when you go too deep into it. So characters like this, when you play Mathagam, it gave me a different perception towards things. See,
For example, in the series start, our first episode, it starts with a very personal note about Ashwath. அவனோட லைஃப் என்ன, and it starts in a very midway openingல தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அப்போ இருக்கும்போது there's something called postpartum depression அப்படின்னு சொல்லி, of course today people are talking about depression, but a few years ago I don't think people even knew what depression meant இல்லைங்களா. ஸோ postpartum depression அப்படின்னும் போது, I'm not married, I don't have a kid, but I am surrounded by women in my life, like my family, like எங்க அக்கா இருக்காங்க. So when I was shooting for that scene, I understood what my sister went through at some given point. Correct. So somehow அது வந்துட்டு எனக்கு கொஞ்சம் ரிலேட்டபிளா இருந்து, ஓ ஒருவேளை எங்க அக்கா வந்து she went through this, that's why she was like in that zone அப்படின்னு சொல்லி எனக்கு ரிலேட் பண்ணிக்க முடிஞ்சு. So that's why I feel it is very human like. மத்தகம பொறுத்த வரைக்கும், although he is a cop, although money plays படாலம் சேகர், எல்லார் பக்கமும் ஒரு நியாயம் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஃபார் நான் வந்து ஷூட் பண்ணும்போது என்னோட போர்ஷன் எனக்கு வந்துட்டு இல்லையே அஸ்வத் பண்றது கரெக்ட் தானே, ஒருத்தன் தப்பு பண்ணிருக்கான், இவ்வளோ பெரிய இது ரன் பண்றான், ஸோ அவனை வந்து பிடிக்கிறது கரெக்ட் தானே. பட் வென் ஐ வாஸ் டப்பிங் அண்ட் ஐ வாஸ் சீயிங் இந்த சைட் ஆஃப் இது, இல்லை இவன் ஏன் வந்து இது பண்ணும், பிகாஸ் அவன் பக்கம் ஒரு நியாயம் இருக்கு, அவன் பக்கம் ஒரு ஃபேமிலி இருக்கு. ஸோ ஒரு லைனுக்கு இந்த பக்கம் கரெக்ட், இந்த பக்கம் வாட் இஸ் த லைன்? லைன் இஸ் ஜஸ்ட் த செட் ஆஃப் ரூல்ஸ் தட் வி மேட் கால் laws to keep everybody in place. So அதுதான் I realized about Mathagam. Bro, see, this is going to be something. எனக்கு எங்க அப்பா தான் எல்லாமே. I lost him like 4-5 years back. முந்தா நேத்து கூட அம்மாட்ட சொன்னேன், அம்மா அவர் கனவுல வந்தார் அப்படின்னு. எனக்கு அல்டிமேட் டிரைவே அப்பா தான். This father thing, man, what it does to you, like how do I cope up with that? See, என் தெரியல, ஃபர்ஸ்ட் ஃபியூ இயர்ஸ் நினைக்கிறேன், அப்பா இறந்த ஃபர்ஸ்ட் ஃபியூ இயர்ஸ்ல அதை பத்தி பேசவே கூடாதுன்னு டைட் லிப்டா இருப்பேன். பிகாஸ் எவ்ரி டைம் அது வந்துட்டு பேசும்போது இட் மேட் மீ ஃபீல் வீக். ஐ டென்ட் வாண்ட் டு பி வீக் அட் ஆல். ஏன்னா வந்து சம்ஹவ் ஐ ஃபெல்ட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் பீப்புள் அரவுண்ட் மீ, மை ஃபேமிலி, அண்ட் ஐ வாஸ் வெரி ப்ரொடெக்டிவ் அபவுட் பீப்புள் அரவுண்ட் மீ. ஸோ அது வந்துட்டு இஃப் ஐ பிகம் வீக், ஐ somehow felt that everybody around me will become weak. So I made it a very, very conscious effort not to talk. இன்னைக்கு வந்து என்னால் பேச முடியுது அதை பற்றி, பிகாஸ் வாட் எவர் இட் இஸ், அ லாஸ் இஸ் அ லாஸ். அந்த வேக்யூம் வந்து யாராலையும் ஃபில் பண்ண முடியாது. ஸோ நோ மேட்டர் இப்போ 10 வருஷம் ஆனாலும் சரி, ஆர் இஃப் we turn 40 or 50, we still have lost a father at a very young age or whatever. So that is something that we'll have to move on and life has to go on இல்லையா. This has happened in our life, but again அது வந்துட்டு the first, like the day my father passed away இல்லைங்களா, அந்த 2 days வந்துட்டு it was எப்படா இது முடியும் அப்படின்ற ஒரு பாயிண்ட் வந்துச்சு. ஏன்னா அவ்வளோ கம்பீரமா நின்ன மனுஷன் வந்துட்டு ஒரு இதுக்குள்ள இருக்கும்போது ஒரு மாதிரி ஒரு இதா இருக்கும் இல்லைங்களா. அண்ட் பீப்புள் யூ டோன்ட் நோ வாட் டு எக்ஸ்பெக்ட், நெக்ஸ்ட் என்ன நடக்க போகுது தெரியல, எல்லாமே ஹாஃப் பேக்டா இருந்தது. ஸோ இட்ஸ் வெரி a lot of confusion. It took us few years to get out of it. So I think now everyone is in a nice place. Good to know. Sorry if I wanted to know. உங்க மூலமா I hope you're feeling. No, I am. அது வந்து என்னைக்குமே நம்மளை விட்டு போகாத ஒரு இதுதான். உங்களுக்கு பொதுவாகவே சினிமாவில் என்ன மாதிரி ஆசைகள் இருக்கு? எது உங்களோட எல்லாருக்குமே இங்கே இடம் இருக்கு, அந்த இடத்துக்கு நம்ம வேலை பார்த்தா அந்த இடம் நமக்கு கிடைக்கும்னு நம்ம. பட் வாட் இஸ் யுவர் பேசிக் இன்ஸ்டிங்க்ட் அபவுட் பீயிங் an actor? Like I don't see you forcing yourself to be out there and create a presence for yourself. ஏற்கனவே talking about you being a little passive நான் சொல்றேன். ரெகுலராக ஆன்லைன் சோஷியல் மீடியாவில் கொஞ்சம் ஒரு ப்ரெசன்ஸு, ஈவென்ட்ஸ் கூட ஐ ஹவ் நாட் சீன் யூ அட்டெண்ட் ரெகுலர்லி. வேற ஏதோ ஒன்று இருக்கு ப்ரோ உங்களுக்கு. அண்ட் எவ்ரிபடி இஸ் ஃபாண்ட் ஆஃப் யூ, இஸ் ஜஸ்ட் தட் தே வாண்ட் டு see more of you. என்ன டிரைவ் உங்களுக்கு? இங்க என்ன இடம் எனக்கு அத்தர்வாக்கு என்ன இடம்னு ஏதாவது தோணிருக்கா? ஐ திங்க் ஃபிலிம்ஸ் கிரியேட்டிவ் டிரைவ் வந்துட்டு அர்ஜ் வந்து நம்மளோட டிரைவ் வந்து ஒவ்வொரு காலகட்டத்தில் மாறிக்கிட்டே இருக்கும் இல்லைங்க. சர்டன் டைம்ஸ் வந்து a drive will be is to work with a very good filmmaker. Certain times வந்துட்டு a drive will be to work in a very good script. Certain times the drive will be is to work on a very, very intense character or a very good character. So drive மாறிக்கிட்டே இருக்கும். But I think the drive throughout everything ஒரு consolidate பண்ணி சொல்லணும்னா to make good films. End of the day our films are going to speak over years. So I've realized that, and that's why I'm like creatively like I want to make good films அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்ல இருக்கேன். And I see a lot of nice content coming out, a lot of nice filmmakers making nice stories. அதெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலே it's very motivating for me as an actor, as a person, and as a part of the Tamil film industry.
When was the first time you realized that you were a hunk and you will easily get female attention? Till date I don't consider myself a hunk at all. நீங்க தான் சொல்றீங்களே தவிர I don't consider myself. கூடவே கூடாது bro. Everybody knows for a fact that you are one of those most dashing looking heroes. ஒரு ஹிட்மேனா நடிக்கலாம். போங்க பிளேசர் போட்டுவாங்க ஹிட்மேன் டன்னு. இப்ப இது வந்து அப்படியே ஒரு பிரவுன் ஷூ போட்டா காப்பு இல்ல, அப்படியே சட்டையை மாத்திட்டு காலேஜ் பானகா தடி போயிடலாம் பார்ட் 2. The physicality does matter when it comes to being a hero, bro. There's a difference between an actor and a hero. So I think you're a hero. You're a hero material. You're that young, vibrant, பயங்கரமான ஒரு பிரசன்ஸ் இருக்கிற ஒரு ஹீரோ. ஷார்ப் ஃபீச்சர்ஸ், ஷார்ப் நோஸ், இங்கே இந்த குழி. I've sat down listening to girls talk about you endlessly, and it's so irritating to listen to all that. Why are we not given all that in Ramari? So this female attention, I think that probably school, college, ஏதாவது ஒன்று. சும்மா போய் சொல்லாதீங்க. இல்ல அந்த மாதிரி எதுவும் கிடையாது. I had a lot of friends. எல்லாரையும் ஃப்ரெண்ட்ஸ் ஓன் பண்ணுவீங்களா? அப்படி கிடையாது, ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. எனக்கு நான் படித்த ஸ்கூல் வந்து அந்த மாதிரி. நான் படித்தது அடையாள சென்ட் மைக்கேல்ஸ் நான் படித்தேன். ரொம்ப நல்ல ஸ்கூல். அந்த கான்செப்டே கிடையாது. ஒரு பையனும் ஒரு பொண்ணு பேசினா வந்துட்டு ஒரு வேலை தானே இருக்குமோ அப்படிங்கிற கான்செப்டே கிடையாது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ்னா ஃப்ரெண்ட்ஸு, ரிலேஷன்ஷிப்னா ரிலேஷன்ஷிப், அந்த ஜோனில் தான் இருந்த ஒரு ஸ்கூல் அது. And I don't think that has ever entered my mind that I don't think it should ever enter also. I know that's there, but a part of it might help you become a version of yourself. ஒரு ரன்வீர், ஹிருத்திக் இவங்களாம் அதை எம்ப்ரேஸ் பண்ணி அதை பயங்கரமா திரும்ப ரீடைரக்ட் பண்ணி நான் பார்த்துருக்கேன். I think you should start doing that. Maybe. So காலேஜ் டேஸ்லயும் பெருசா அத்தர்வா போறாண்டி அப்படியெல்லாம் என் காது விழுந்த மாதிரி எதுவுமே கிடையாது. இவ்வளவு சமத்தா இருந்திருக்கீங்க, ராஜகம் ப்ரோ நீங்க. கமிங் பேக் டு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர்ஸ் அண்ட் பிஞ்ச் வாட்சிங் கான்டென்ட், விஆர் அப்படியே எல்லாரும் தேடிட்டு இருக்கோம். ஏதாவது ஒரு தீனியை கொடுங்கடா நாங்கள் அதை பார்க்குறோம். அண்ட் இந்த என்னதான் தெரியல, ஒய் கில்லிங் இஸ் ஸோ இன்ட்ரெஸ்டிங் அண்ட் இன்வெஸ்டிகேஷன் இஸ் ஒய் டு யூ திங்க் இட்ஸ் ஆல்வேஸ் இன்ட்ரெஸ்டிங் ப்ரோ? ஏன்னா அங்கே ஒரு பிரச்சனை இருக்குல்ல, ஒரு பிரச்சனை, எல்லார் வாழ்க்கையும் பிரச்சனை இருக்கு. இப்போ அந்த பிரச்சனையை அவன் பெர்ஸ்பெக்டிவ்ல அவன் எப்படி சால்வ் பண்றாங்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டா பண்ண. ஐ திங்க் பீப்புள் வாண்ட் டு நோ ஹவ் யூ கோயிங் டு சால்வ் an issue. So I find that very interesting. See, when it comes to Mathagam also, there's a portion where he goes, of course, he's a young DC, he goes with his team of 50 people or 100 people, அவன் போறான் அங்க என்டர் ஆகுறது. But again, there is a sequence where he goes in an Activa with his right-hand man to just crack open, எங்க அப்படின்னு சொல்லிட்டு, next. So as a cop, you tend to go this way and that way. So we'll be thinking the cop won't take the simplest route. But he'll take the most complex route தான் யோசிப்பாப்ல அப்படின்னு சொல்லி நம்ம யோசிப்போம். But he will crack the case with the simplest thing. Correct. So I found that very interesting in Mathagam. You being somebody else in the character, looking at the crime scene differently, அந்த மாதிரி. இல்ல Abishek, I'll tell you, இப்போ வந்துட்டு a director matters a lot in terms of, நான் எப்படி சொல்றேன் பாருங்க. இப்போ நான் செட்டுக்கு first day போனேன் இல்லைங்களா, I was very confused as to how to play this character because I've done cop roles before and I know how cop roles work இல்லைங்களா. இப்போ வந்து இந்த காப் ரோல் வந்து when he told me, he said, sir, நீங்க வந்துட்டு you understand that you're an official and you're on one level of thing where you can't express too much to whoever your subordinates are. So you'll have to maintain that hierarchy or something. அப்படி சொல்லி he explained a lot. And இப்போ நம்ம செட்ல பிரசாத் சார் இருக்கும்போது he wouldn't say Atharvaa shot ready or leftல வாங்க Atharvaa, rightல வாங்க Atharvaa, Ashwath leftல வாங்க Ashwath rightல வாங்க. So this started as a habit. So initially எனக்கு கொஞ்சம் வியர்டா இருந்தது, என்ன அஸ்வத் அப்படின்னு கூப்பிடுறேன். நானும் ரியாக்ட் பண்ணல. அஸ்வத் அப்படின்னு கூப்பிடும்போது நானும் வந்து என் வேலையை பார்த்துட்டு இருப்பேன். ஸோ 2-3 வாட்டி சொல்லும் போது இட் ஸ்டார்டட் ஹிட்டிங் மீ, அஸ்வத் 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 அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இன்டர்ன் எனக்கு வந்துட்டு ஐ ஸ்டார்டட் ஃபீலிங் லைக் அ ப்ராப்பர் டிசி மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. இப்போ எனக்கு மட்டும் கிடையாது. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, நம்ம டீமோட அரௌண்ட் 15 days நாங்கள் ஒரே இடத்துல ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த இடத்துல ஷூட் பண்ணும்போது எவ்ரி டைம் ஆஃப்டர் லைக் 3-4 days when I walk inside the set, everyone are doing this and standing. இப்போ அட்டென்ஷன்ல நிற்கிறாங்க. பிகாஸ் நானும் இவரு யாரு பிரசாத் சார் வந்து வில் பி டாக்கிங் அபவுட் சம்திங் அண்ட் வாக்கிங் இல்லைங்களா. ஸோ தே ஸ்டுட் லைக் திஸ். And these are people I know. I worked with them in previous films. நான் என்னென்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லி போய் கேட்கிற அளவுக்கு. But that started going in everyone's mind. இப்போ வந்து ஆஃப் ஸ்கிரீன் காஸ்டியூம் எல்லாம் கழட்டின பிறகு அப்படி இருப்பாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா நோ, ரொம்ப ஜோஃபியலா இருப்பாங்க. பட் அந்த செட்டுக்கு வந்த உடனே everyone started feeling their characters. And I'm sure நான் இப்போ லைக் during our
promotions I spoke to Mani also said the same thing. Illa enakku en character per da solli na kooduvaru. So I found that very special, and that's why I think he is also very creatively rich. And Prasad sir, as a filmmaker, I feel he is bound to make very, very big things. அப்சல்யூட்லி. அவர் ஏதோ அவர் ஆர்கேஃபில் கமிட் ஆயிருக்காருன்றது மட்டும் தான் எனக்கு தெரியும். யாரை வச்சு பண்ண போறாருலாம் எனக்கு தெரியாது. பட் ஹீ இஸ் அ ஃபில்ம் மேக்கர் தட் ஐ எம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யர் டைம். இட்ஸ் பீன் அ லாங் டைம். அடிக்கடி மீட் பண்ணுவோம். ஆல் த வெரி பெஸ்ட். யூ டேக் கேர். ரியலி லுக்கிங் ஃபார்வர்ட் ப்ரோ. எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நிறைய இருக்கு. ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ்.